அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம நேற்று ஒரு கோயிலுக்கு போகணுன்னு போயிட்டு படாத பாடுபட்டு இன்றைக்கி மதியம் தான் வந்து சேர்ந்தோம். ஐயோ, எங்கே வந்தாலும் இந்த காடு தான், அந்த முந்திரி காடு தான்ப்பா நமக்கு பிடிக்குது. வெளியூர்லாம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுவும் வந்து முதல்ல கொள்ளையை பார்த்தோம்னா உசுரே வருது. எப்படி இருக்க, என்னமா கிடக்கோ ஏதோ கிடக்கோ அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு மேலே என் தம்பியும் புலம்பிட்டே வந்தான். நமக்கெல்லாம் வெளியூர் இந்த டவுன் அது இதெல்லாம் சுற்றிக்கிட்டே வராது. இந்த கொள்ளைக்காடு தான் நமக்கு நல்லது. வந்து அப்படியே கொள்ளையை பார்த்துட்டு ஏதாவது 1-2 பில்லு இருக்கிறத பிடுங்கிட்டு இருக்கோம். உளுத்தம் கொள்ளையை பார்த்தோம். உளுந்து கொஞ்சம் தேறிடுச்சு இந்த மழையில். பாதி மஞ்சள் நோவு இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நல்லா கிட்ட வந்து காட்டுதுங்க. இலெல்லாம் ஒரே மஞ்சளாக இருக்குது. ஆனால் பாதி நெத்து காஞ்சிச்சிங்க பாருங்க. பாதி நெத்து காஞ்சிருச்சு, முத்திருச்சு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உளுத்தங்காய் அரிக்கிற வேலை இருக்கும் நிறையா. கண்டிப்பாக உளுந்து வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்சல் அனுப்பி வைக்கிறோம். உளுந்து இந்த வருஷம் அது ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் அரைச்சிருக்கோம். ஆனால் எவ்வளோ தேரும் என்னன்னு தான் தெரில. எல்லாம் டப்பா உங்களுக்கு படும் டப்பா எல்லாம் இந்த மழையால் சும்மா ரவ தான். ஆனால் சின்ன உளுந்தாக இருந்தாலும் இதான் மாவு காணும் நல்லா. இது சின்ன உளுந்து இங்கே காட்டுறா. இதை மாரி கடை சின்ன பருப்பாக இருந்தாலும் இதான் மாவு காணும் நல்லா. சின்ன உளுந்தான் நல்லா மாவு காணும். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உளுந்து பிடுங்குற வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள். ஆனால் பாதி பச்சை காயாக இருக்குது, பாதி முத்தி இருக்குது, பாதி பிஞ்சாக இருக்குது, பாதி பச்சை காயும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாதி பிஞ்சாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெத்துன்னு அந்த முத்துன நெத்தை ஒண்டியும் ஆயிலாமா, இல்லை இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு பிடிக்கலாமா என்னன்னு தெரில. என்னடி ஏன்டி நான் விப்புற கொள்ளையில் வேற எலி தொல்லை வேற தாங்கலை நண்பர்களே. இந்த உளுத்தங்காய் பூரா அடித்து வீணாக்குது எலி தொல்லை. அதுக்குன்னு என் தம்பி எலிக்கட்டை வச்சுக்கிட்டு இருக்கான். கொள்ளை எலிக்கட்டை வச்சுட்டு இருக்கான். ஒரு பயிரை கூட விட்டு வைக்காதாட்டுக்கு. எலி தொல்லை இல்லைன்னா குரங்கு தொல்லை, இதே மயில் தொல்லை, இப்படியே மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா தொல்லை பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி தான் பயிர் வைக்கிறது, எப்படி தான் விவசாயிகள் பிழைக்கிறது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. உளுந்து சின்ன இதாக இருந்தாலும் நல்லா உளுந்து நல்லா இருக்குது. இதான் நல்லா மாவு காணும். ஆனால் இந்த தழை தான் மண்டி கிடக்கு. ஆனால் இந்த உளுந்தை பிடுங்கி அடித்து இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். தழை தான் மண்டி கிடக்குது. உளுந்து ஃபுல்லாக பில்லான பில்லு. இது மட்டும் உளுந்து பாதி தேரும், பாதி வெறும் பூண்டு தான். அங்கே பாருங்கள், வெறும் தும்பு பூண்டு தான். ஏதோ தேர்ற வரைக்கும் தேர்ட்டோம், அவ்வளோதான். இன்னும் 10 நாள் கழிச்சு பிடிங்கி அடிச்சிட வேண்டியதுதான். என்னன்னாலும் ஆடு வேற அங்கே கொள்ளையில் கட்டி கிடக்குது. ஆடெல்லாம் பிடிச்சிட்டு போகணும். பொழுது போயிட்டுது. உன்னை பண்ண சொன்னேன். பொழுது போயிட்டுது. இனிமேல் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். மதியம்தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போய் படாபாடுபட்டு அந்த மலையில் நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு தூரம் பசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் வேலை இருந்தது பார்த்துட்டு அப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டு போகணுன்ட்டு கொள்ளைக்கு வந்தோம். அதனால் 2 நாளாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறதால வீடியோவே எடுக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாட்டுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சனாபனிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உளுந்து வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது காஞ்ச நெத்தை மட்டும் இப்போ ஆஞ்சிடலாமா, இல்லை இன்னும் 10 நாள் வச்சு ஒரேடியாக எல்லாத்தையும் சேர்த்து பிடிங்கிடலாமா என்னன்னு கமெண்டில் பண்ணுங்கள். எவ்வளோ விவசாயிகள் இருக்கீங்கல்ல, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதை இப்போ காஞ்ச நெத்தை ஆஞ்சு தனியாக வச்சிடலாமா, இல்லை இன்னும் 10 நாள் கழிச்சு ஒட்டுக்காக எல்லாத்தையும் சேர்த்து பிடிங்கி அடிச்சிடலாமா என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே நண்பர்களே, பாய்.